அப்ப பாகிஸ்தானுடைய மவுசு ஓங்கி இருக்கிறதுக்கு காரணம் நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய மெத்தன போக்கு என்று நான் பெரிய சார்ஜ் வைக்கிறேன். முற்றிலுமான பொய் பிரச்சாரம். அந்த மாதிரி பிரச்சாரங்களை வைத்துதான் 2014 ஜெயிச்சிருக்காரு. பொய்யை வைத்து மட்டும்தான் பிஜேபி ஜெயிச்சிருக்கிறது. தமிழகத்திலிருந்து ஆரம்பித்துக் கொண்டு ஜம்மு காஷ்மீர் வழியாக இருக்கின்ற அனைத்து செய்தி நிறுவனம் கம்ப்ளீட் பொய் செய்தி. பஹல்காம் சம்பவம் நடப்பதற்கு 2-3 நாட்களுக்கு முன்னாடியே உளவுத்துறை தகவல் கொடுத்திருந்தது. ஆனால் பிரதமர் மோடி அதை கண்டுக்கல அப்படின்னு சொல்லி மல்லிகார்ஜுன கார்கே ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறாரு. பாகிஸ்தான் தான் இந்த செயலை நிகழ்த்தியது என்று உங்களால் ப்ரூஃபும் கொடுக்க முடியவில்லை. அவர்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கொண்டு அவர்கள் அப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவில்லை. அதாவது ஒரு சமூகத்தை எதிரியாக வைத்துக் கொண்டு அந்த சமூகத்தை அடிக்க வேண்டும், உதைக்க வேண்டும், புல்டோசர் வைத்து அவர்களுடைய வீடுகளை காலி பண்ண வேண்டும். இந்தியா கம்ப்ளீட்டாக பாகிஸ்தானை இதோட டெஸ்ட்ராய் பண்ணிட்டு என்று சொல்லவில்லை என்றால் நாம அனைவரும் துரோகிகளாக காணப்படுகின்ற ஒரு அவரை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு நடுவுல கூட ஒரு அரசியல் கட்சி அதாவது ஆளுங்கட்சி அதை வைத்து ஓட்டு பிடிக்க பாக்குறது என்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இருக்கிறதுலயே பெரிய ஒரு அவலமான மோஸ்ட் கண்டமபிள் ஆக்ட்னு பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய. அதுக்கு நேர்மாறாக அங்க பிரதமர்கிட்ட அவர் பேசவே இல்லை. அவர் நேரா ஆர்மி சீஃப் அசீம் முனீர் கிட்ட தான் பேசியிருக்காரு. அப்ப யாரு சார்ஜ்ல இருக்கா, யாரு அந்த நாட்டை நடத்தி கொண்டிருக்காருன்றது இதை விட பெரிய ஒரு சான்று தேவையே இல்லை. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். சார், இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த மோதல் அப்படிங்கிறது தீவிரமாகிட்டே இருக்கு நாளுக்கு நாள். ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் இதற்கு முன்பும் பல சம்பவங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இதுல ஒரு எஸ்கலேஷன் லேடர் என்ற ஒரு தியரி இருக்குது. அந்த தியரி பிரகாரம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஏப்ரல் 22 சம்பவம் நடக்கிறது. அதன் பிறகு டிப்ளமேட்டிக் கான்ஃபரன்டேஷன் அது நடந்துச்சு. அதன் பிறகு நம்மளுடைய அந்த ட்ரோனு இதெல்லாம் நடந்துச்சு இல்லையா, அது அடுத்த ஒரு எஸ்கலேஷனாக பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதன் பிறகு இப்ப நடக்கிறது தான் ஒரு முக்கியமான ஏறத்தாழ ஒரு கன்வென்ஷனல் வார் கிட்ட, அதாவது ஒரு போர்கிட்ட, அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் அறிவிக்கப்படாத ஒரு போரில் தான் இப்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் உண்மை நிலை. இதனுடைய உச்சகட்டம் என்பது ஒரு லிமிடெட் நியூக்ளியர் வார். அதுவரை போகுமா என்று நமக்கு தெரியாது. இருந்தாலும் அங்க இருக்கின்ற அந்த ஆர்மி சீஃப் தான் இன்று இருக்கிற நிலைமையில் அவர் பாகிஸ்தானுடைய ஓனராக இருக்கிறார். அவர் நினைச்சா என்ன வேணா செய்யலாம் நிலை இருக்கிறது. அந்த மாதிரி இந்தியா முன்னாடியே சொல்லியிருக்கு, நோ ஃபர்ஸ்ட் யூஸ்ன்னு சொல்லியிருக்குது. அதாவது நியூக்ளியர் வெப்பன்ஸ் நாம் ஃபர்ஸ்ட் பயன்படுத்த மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் அப்படி ஒரு சரத்தை யாருக்கும் அப்படி ஒரு உறுதியை யாருக்கும் கொடுக்கவில்லை. அப்போ பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பும் இருக்கிறது என்றால் இப்ப ரொம்ப அவர்களுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்குது. டெல்லி அடிக்க பார்த்தாங்க, அந்த முயற்சியில் தோற்கடிக்கப்படுறார்கள். அதே மாதிரி ஏறத்தாழ நேற்று தினம் நீங்க பிரீஃபிங் பார்த்திருப்பீங்க, MENUடைய பிரீஃபிங், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னுடைய. அதுல மிக தெளிவாக சொல்றாங்க, அதாவது 400 ட்ரோனை அனுப்பியிருக்காங்க. ஆனா 400 ட்ரோன்ல ஏறத்தாழ 3/4 ட்ரோனை நாம மெனி ட்ரோன்ஸ் ஷாட் டவுன் அப்படின்னு சொன்னாங்க. அது நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் இருக்கு என்று தெரிவதற்காகத்தான் அவர்கள் அனுப்பி இருக்கிறார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டது. அப்போ இது எல்லாம் பார்க்கும்போது பாகிஸ்தான்ல இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுடைய உச்சகட்டத்துக்கு நிற்கிறார்கள் என்று தெரிகிறது. நாம் அதுக்கு நடுவில் இந்தியா அட்லீஸ்ட் ஒரு 3 மிலிட்டரி பேசஸ் அங்க அடிச்சிருக்கோம். அப்ப இது எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு மறுபடியும் நெகட்டிவாவே போய் கொண்டிருக்கிறது. இன்று காலை US செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ பாகிஸ்தானுடன் பேசி இருக்கிறார். இது முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமாக பேசும்போது யாரோட பேசுவாங்கன்னா, இந்தியால பேசுறேன்னா, இந்தியால நீங்க இந்த போர் சம்பந்தமாக பேசுறேன்னா நீங்க யார்கிட்ட பேசுவீங்க? இந்தியன் பிரதமர்கிட்ட தானே பேசுவீங்க. அதுக்கு நேர்மாறாக அங்க பிரதமர்கிட்ட அவர் பேசவே இல்லை. அவர் நேரா ஆர்மி சீஃப் அசீம் முனீர் கிட்ட தான் பேசியிருக்காரு. அப்ப யாரு சார்ஜ்ல இருக்கா, யாரு அந்த நாட்டை நடத்தி கொண்டிருக்காருன்றது இதை விட பெரிய ஒரு சான்று தேவையே இல்லை. அப்ப அந்த பேச்சு அங்க நடந்திருக்கிறது. அடுத்தாக ட்ரம்ப் மோடியுடன் பேசுவார் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அப்ப இன்றுதான் உலக நாடுகள் ஏதோ ஐயோ ஏதோ பிரச்சனை நடக்குது, இது ஏதாச்சும் நியூக்ளியர் வார்ல போய் முடிச்சிருமோ என்ற அந்த ஐயத்தோடு அவர்கள் இதான் அணுகிறார்கள். அப்ப எஸ்கலேஷன் என்பது இதுவரை நாம் காணாத, நம்மளுடைய வாழ்நாளில் காணாத அளவுக்கு ஒரு எஸ்கலேஷன் இன்னைக்கு நடந்திருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள் இதை பார்த்திருக்கவே மாட்டார்கள். அதுவும் குஜராத்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு ஜம்மு காஷ்மீர் வரையான பகுதிகள் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது என்றதான் உண்மை நிலை. அப்ப அந்த ஒரு விஷயம், அதாவது இப்போ 21 ஏர்போர்ட் கம்ப்ளீட்டாக செயல்படாத நிலையில் இந்தியாவில் இருக்கிறது. அதே மாதிரி அந்த பக்கமே ஏர்கிராப்ட் ஒன்றும் போகாத, அதாவது கம்ப்ளீட் சிவிலியன் பிளைட்ஸ் எல்லாம்
முடக்கிடுற ஒரு நிலை தான் பார்த்து கொண்டிருக்கோம். இதெல்லாம் இந்த ஒரு இயல்பு நிலை பாதிப்பு வந்து நம்முடைய மக்கள் பார்த்ததே கிடையாது. ஏறத்தாழ ஒரு 30 வருடமாக காலமாக கார்கிலுக்கு பிறகு வந்து பார்த்ததே கிடையாது என்றுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கிறது. அப்ப அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இதில் பல இன்னல்கள் வரும். அதற்கு நடுவுல கூட ஒரு அரசியல் கட்சி வந்து, அதாவது ஆளுங்கட்சி வந்து அதை வைத்து ஓட்டு பிடிக்க பாக்குறது என்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இருக்கிறதுலேயே பெரிய ஒரு அவலமான மோஸ்ட் கண்டமபிள் ஆக்ட்னு பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய பிஜேபி போற இந்தியா ஹேண்டில் வந்து ஏதோ யூபிஏ காலத்துல ஒண்ணுமே நடக்கல, நாங்க தான் எல்லாம் செய்து கொண்டிருக்கோம் என்று சொல்லுவது வந்து இந்தியாவை பிளவுபடுத்துகின்ற ஒரு விஷயமாக நான் காண்கிறேன். அவர் இந்த பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் பீகார் தேர்தலுக்கு போயிட்டு வந்ததே ஒரு பெரிய விமர்சனமாக மாறிச்சு. இன்னைக்கு நேற்றைய தினம் வந்து இந்த வயர்னுடைய இணையதளம் பக்கமும் முடக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு தனக்கான ஒரு அரசியலை செய்யக்கூடிய இடத்துக்கு அவங்க நகர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா சார்? இதை நிச்சயமாக அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நான் பீகார்ல இருக்கிறேன், அந்த அந்த ஊர்ல நான் இருக்கிறேன். மதுபனி என்ற ஊருக்கு தான் அவர் வருகிறார். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற தர்பங்கா என்ற இடத்தில் நான் இருக்கிறேன். அங்க என்னன்னா பஞ்சாயத்து தலைவர்களுடைய ஒரு கூட்டம், இவ்வளவுதானுங்க. பீகாரில் இருக்கின்ற பஞ்சாயத்து தலைவர்களுடைய கூட்டத்துக்கு பிரதமர் வர வேண்டிய அவசியம் என்ன? அது இந்த மாதிரி ஒரு ஏப்ரல் 22 இந்த நிகழ்வு நடக்கிறது. அந்த நிகழ்வுக்கு நீங்க வந்து இங்க உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? இல்ல அன்றைக்கு 24 வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து கூட்டப்பட்டிருந்தது. அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தலைவர் வரல. யாரு? நரேந்திர மோடி வரவில்லை. அதன் பிறகு ஒரு பிரீஃபிங் செஷன் ஒன்று எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்த்து ஒரு பிரீஃபிங் செஷன் வச்சார்கள். அதற்கும் அவர் வரவில்லை. அப்ப எதிர்கட்சிகள் ஆனாலும் சரி, பாக்கி இருக்கின்ற அனைத்து கட்சிகளையும் வந்து புறக்கணிக்கின்ற ஒரு பிரதமரை நாம் வந்து மறுபடியும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ அதற்கு அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் பாஜக வந்து இது நாங்க செஞ்சோம் சொல்லிக்கொண்டே இருக்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அப்போ இந்த நாங்க செஞ்சோம் அதை வந்து பிரவாடோ எல்லாம் வந்து இது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல வரக்கூடாதுங்க. இது என்னிடம் ஒரு லெப்டினன்ட் ஜெனரல் முன்னாடி சொல்லியிருக்காரு. அதாவது எப்போது வந்து உங்களுடைய வெளியுறவுத்துறையிலும் அதே மாதிரி டிஃபென்ஸ்லயும் வந்து நீங்க ரெட்டாரிக் ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே நீங்க வந்து தோற்று விட்டீர்கள் என்றுதான் அதற்கு ஆதாரமாக அதுக்கு சான்றாக இருக்குது என்று கூறுவார். ஜெய்சங்கர் வந்து போன ஒரு 2-3 வருடமாக அவர் செய்கின்ற ரெட்டாரிக், உலக அளவில் செய்கின்ற ரெட்டாரிக், அதனுடைய விளைவு என்ன? நேற்று IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வந்து பாகிஸ்தானுக்கு லோன் கொடுக்க வேண்டியதா இருந்தது. அவர்கள் சர்வசாதாரணமாக அப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அமெரிக்கா அதற்கு துணை போச்சு, UK அதற்கு துணை போச்சு. அப்போ உங்களுடைய டிப்ளமசி எங்க போச்சுன்னு கேட்கிறேன். அதாவது IMF பொறுத்தவரை நான் கூட ஒரு தவறான ஒரு பதிவு போட்டேன், இந்த மாதிரி நெகட்டிவ் ஓட் ஏன் பண்ணக்கூடாதுன்ட்டு. IMFல நெகட்டிவ் ஓட் இல்லை, அது எனக்கு அந்த சமயத்தில் தெரியாது. பட் அது நான் கேட்கறது எவ்வளவுதானுங்க, உங்களுக்கு டிப்ளமேட்டிக் ஹெஃப்ட் இருந்ததுன்னா நீங்க வந்து மெஜாரிட்டி, அதாவது அந்த அங்க வருகின்ற மெஜாரிட்டி நம்ம நாடுகளை வந்து நீங்க யூ குட் ஹவ் மேட் தம் டு அப்ஸ்டெயின், ஓட்டு போடாம நீங்க செஞ்சிருக்கலாம், வெளிநடப்பு செஞ்சிருக்கலாம். அது உங்களால் முடியவில்லை. இதுதான், அதாவது உலக நாடுகளோடு நம்ம எவ்வளவோ கேட்டு, நேற்றைய தினம் கூட நம்முடைய வெளியுறவுத்துறை செயலர் சொன்னாரு, இதற்கு அதாவது இந்த ஒரு கேள்வி கேட்கப்படுது, இந்த மாதிரி IMF கூட்டம் நடக்கிறது, அது நம்மளுடைய ஸ்டாண்ட் என்னன்ட்டு அப்போ கூறுகிறார். அது வந்து கொடுக்க கூடாது என்றுதான் நம்மளுடைய எண்ணமா இருக்கு. கொடுக்க கூடாது, அவர்களுக்கு லோன் கொடுக்க கூடாது என்றுதான் உங்களுக்கு எண்ணமா இருந்தால் நிச்சயமாக அதற்கு நீங்க வந்து பாடுபட்டு இருக்க வேண்டாமா? பாக்கி இருக்கிற நாடுகளை நீங்க வந்து அரவணைத்துக் கொண்டு தயவு செய்து இதுல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருங்க, இவர்களுக்கு காசு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இது வந்து எங்க போகும்னு பாத்தீங்கன்னா வெப்பன் பையிங் தான் போகும் என்று நீங்க சொல்ல வேண்டாமா? இது பாருங்களேன், ஒரு போருக்கு நடுவுல வந்து அந்த நாட்டுக்கு ஒரு $3.2 பில்லியன் அசிஸ்டன்ஸ் வந்து அப்ரூவ் ஆகுது. இது எவ்வளவு பெரிய அவலன்னு பாருங்களேன். அதாவது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, போருக்கு நடுவில் கொண்டே நீங்க காசு கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவன் வெப்பன் தானே வாங்குவான். இது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. அப்படி இருந்து கூட பாகிஸ்தானுக்கு இந்தியாவோட மவுஸ் இருக்கிறதா என்ற அந்த கேள்வி நான் எழுப்புறேன் உலக இந்த வேர்ல்டு கம்யூனிட்டி. உங்களுடைய டோட்டல் அண்ட் அட்டர் ஃபெயிலியர் தான் இந்தியன் டிப்ளமசியினுடைய டோட்டல் அண்ட் அட்டர் ஃபெயிலியர் ஜெய்சங்கர் இதுல வந்து ப்ரிசைட் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. நீங்க எப்படி சொல்றீங்க சார்? ஆனா இப்போ இந்த 9 நிலைகள் மேல போய் தாக்குதல் நடத்துனது வந்து மோடியினுடைய வெற்றி, பாஜக அரசினுடைய வெற்றி, காங்கிரஸ் இருந்திருந்து அதை செஞ்சிருக்கவே முடியாதுன்னு பேசுறாங்க. ஜெய்சங்கர் வந்ததுக்கு அப்புறம் வெளியுறவுத்துறை வந்து இன்னும் ரொம்ப போல்டா பல விஷயங்கள் அட்டன் பண்றாங்கன்னு ஒரு பிரச்சாரத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல சார்? ஆமா, அது முற்றிலும் பொய் பிரச்சாரங்க. பொய்னா இந்த அளவுக்கு இது அண்டா பொய்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பொய் தான். நீங்க ஒரு நாடு சொல்லுங்களேன், இப்ப வந்து உலக நாடுகள் 26/11/2008 நடந்ததுக்கு இந்தியா என்ன செஞ்சு துரிதமான செயல்படுச்சு. என்ன பண்ணுச்சு? ஃபர்ஸ்ட் இருக்கின்ற அத்துணை அங்க இருக்கிற டெரரிஸ்டையும் வந்து கொன்னுச்சு. ஃபர்ஸ்ட் கொன்னு போட்டு அதன் பிறகு ஒருத்தனை வந்து சிறைபிடிக்கிறாங்க. சிறைபிடித்து அவனுக்கு ஒரு டியூ ப்ராசஸ் கொடுத்து அவனை வந்து மறுபடியும் தூக்கிலேற்றார்கள். அப்ப அதுக்கு நடுவுல இவர்கள் பண்ண ஒரு பிரச்சாரம், விஷமத்தனமான பிரச்சாரம் என்னன்னா,
கசபுக்கு வந்து பிரியாணி கொடுத்துட்டு இருந்தாங்க, கசபுக்கு வந்து பிரியாணி கொடுத்துட்டு சொன்னாங்க. அது முற்றிலுமான பொய் பிரச்சாரம். அந்த 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 மாதிரி பிரச்சாரங்களை வச்சுதான் 2014 ஜெயிச்சிருக்காரு. பொய்யை வைத்து மட்டும்தான் பிஜேபி வந்து ஜெயிச்சிருக்கிறது. அப்போ அந்த ஒரு பிரச்சாரம் எடுத்து பாருங்க, அது பொய் என்று பிற்காலத்தில் தெரிந்து விட்டது. அந்த சொன்னவரே வந்து திருப்பி சொல்றாரு, இல்லங்க அந்த டைம்ல சொல்ல சொன்னாங்க, அதனால நான் சொல்லிட்டேன்னு சொல்றாரு. அப்போ அந்த அந்த சம்பவத்தில் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, மிக தெளிவாக உலக நாடுகளுக்கு நாம் உணர்த்தியுள்ளோம். என்ன உணர்த்தியுள்ளோம் பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் இஸ் த ரீசன் ஃபார் திஸ் டெரர் அட்டாக் உணர்த்தி இருக்கோம். ஒருத்தருக்கு வந்து டியூ ப்ராசஸ் கொடுத்து அவனை வந்து தூக்கிலேற்றணும். அதன் பிறகு உலக நாடுகள் அவருடைய அந்த கண்டனம் வரும்போது அந்த கண்டனத்தில் பாகிஸ்தான் என்ற பெயர் இருந்தது. ஆனால் இந்த முறை பாருங்களேன், இந்த முறை வந்து இப்ப 20 நாள் ஆகுது, இன்னும் இந்த கைவர்களை பிடிக்கவில்லை, அந்த சுட்டு கொன்ற நபர்களை பிடிக்கவில்லை. இது எவ்வளவு பெரிய ஒரு கோழைத்தனம், இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஸ்லாப் இன் த ஃபேஸ் ஆஃப் இந்தியன் ஆர்ம்டு போர்சஸ், இந்தியன் இது. அப்போ அதற்கு யாரும் ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது. மனோஜ் சின்ஹா என்று லெப்டினன்ட் ஜெனரல், லெப்டினன்ட் கவர்னர் வந்து காஷ்மீர்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா அவருடைய தலைமையில தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஆர்மி ஆனாலும் சரி, ஆர்ஆர் ஆனாலும் சரி, லோக்கல் போலீஸ் ஆனது, எல்லா கோஆர்டினேஷன் அவர் தான் செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒண்ணு அப்கோர்ஸ் அவரால் இந்த அட்டாக் வந்து முறியடிக்க முடியவில்லை. இரண்டாவது வந்து இந்த கைவர்களை பிடிக்க முடியவில்லை. அப்ப யார் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார், யார் துரிதமாக வேலை செய்தார்கள்? என்னை பொறுத்தவரை யூபிஏ அரசாங்கம் மிக தெளிவாக கண்டனங்களை வாங்கியது உலக நாடுகள்ல இருந்து. ஒரு நாடு சொல்லிச்சுங்களா, இந்த முறை வந்து இவ்வளவு வன்மமான ஒரு தாக்குதல், இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் எதிரான ஒரு தாக்குதல் ஒரு கைவர்களுடைய நாடு நடத்தி இருக்கிறது. இதற்கு எதிராக ஒரு நாடு, ஒரு ஒரு தமாத்துண்டு நாடு கூட சொல்லியே, பாகிஸ்தான் என்ற பெயரை வந்து இலங்கையோ இல்ல மாலத்தீவோ பங்களாதேஷோ நேபாளமோ பூட்டான் ஒரு நாடு சொல்லியே. அப்ப நான் கேட்க வேண்டியதா இருக்கிறது, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என்ன வெளியுறவுத்துறை? அமெரிக்கா சொல்லிச்சா? ரஷ்யா சொல்லிச்சா? அனைத்து நாடுகளும் வந்து நாங்க பயங்கரவாதத்தை கண்டிக்கிறோம் என்று மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அனைத்து நாடும் கண்டித்தாக வேண்டும். அதுல இது ஒரு ஒரு சாதாரணமான ஒரு பிளெயின் சென்டென்ஸ் ஆகத்தான் இருக்கிறது. அதை தாண்டி ஒரு விஷயத்தை பாகிஸ்தான் தான் இந்த செயலை நிகழ்த்தியது என்று உங்களால் ப்ரூஃபும் கொடுக்க முடியவில்லை. அவர்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணி கொண்டு அவர்கள் அப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவில்லை. 26/11 ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க, பாகிஸ்தான் வாஸ் ஐசோலேட்டட். இப்போது பாருங்களேன், பாகிஸ்தானை அரவணைத்துக் கொண்டு ஒரு IMF இன்னைக்கு வந்து லோன் கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்ப பாகிஸ்தானுடைய மவுசு ஓங்கி இருக்கிறதுக்கு காரணம் நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய மெத்தன போக்கு என்று நான் வந்து பெரிய சார்ஜ் வைக்கிறேன். இன்னொன்று இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக பேச வேண்டியது. பகல்காம் சம்பவம் நடப்பதுக்கு 2-3 நாட்களுக்கு முன்னாடியே உளவுத்துறை தகவல் கொடுத்திருந்தது. ஆனால் பிரதமர் மோடி அதை கண்டுக்கலை அப்படின்னு சொல்லி மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம் வச்சிருக்கிறாரு. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? நிச்சயமா இது மாபெரும் ஒரு இதை விட பெரிய ஒரு ஃபெயிலியர் இந்தியாவில் நடக்குமா என்றதா இருக்கிறது. அது புல்வாமானாலும் சரி, பெஹல்காம் ஆனாலும் சரி, இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் வந்து ஏதோ வாடிக்கையான விஷயமாக மாறிவிட்டது. ஏனென்றால் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் ஹேவ் பீன் ஹாலோட் அவுட். அது வந்து ஏறத்தாழ என்னை பொறுத்தவரை அது வந்து அரசியலுக்காக யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்றதுதான் என்னுடைய ஒரு அசஸ்மெண்டா இருக்கிறது. முன்னாலே அப்படித்தான் இருந்தது. IB எல்லாம் எடுத்துக்கொண்டே இருந்தால் ஓரளவுக்கு பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் இருந்தது. ஆனால் அதை தாண்டி ஒரு யூசேஜ் வந்து இப்ப நடந்து கொண்டிருக்கிறதாகத்தான் நான் எழுதுகிறேன். அதாவது என்ன நடந்தாலும் ஒரு தேர்தல் ஜெயிக்கணும், அதுதான். இப்ப வந்து மோடி ஏன் பீகார்ல போய் நிக்கிறாரு? இந்த அளவுக்கு ஒரு தாக்குதல் நடக்கிறது, இவர் பீகார்ல போய் நிக்கிறாரு. பீகார்ல போய் நின்று எந்த பாஷையில பேசுறாரு? அங்க ஹிந்தி பாஷாலே பேசினாலே புரியாத ஒரு சமூகம். ஏனென்றால் அது மைத்திலி பேசுகின்ற ஒரு அந்த ஊர்ல போய் இவர் வந்து ஆங்கிலத்தில் பேசுறாராமா. யாருக்கு? பாகிஸ்தானுக்கு கண்டனம் எங்கிருந்து கொடுக்கணும்? நீங்க நேரா போய் வந்து வகா பார்டர்ல இருந்து கொடுத்துருக்கணும், இல்லைன்னா ஒடிய செக்டர்ல போய் நின்று கொடுக்கணும். ரஜோரி பூச்சி எங்காச்சும் போய் நின்று அங்க வந்து தாக்கி இது நீங்க அங்கிருந்து கொடுத்திருக்க வேண்டும். உங்களுடைய துருப்புகள் இடையில் நின்று கொண்டு, உங்களுடைய சைனிகர் நடுவில் நின்று கொண்டு நீங்க சொல்லணும், டேய் வாடா உனக்கு தீர்த்து கட்டுறேன்னு சொல்லணும். அதை செய்யாம இவர் கோழைத்தனமாக பீகார்ல போய் நின்று ஒரு இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல உலகத்துக்காக ஒரு உரை நிகழ்த்துறாரு. இதுதான் நடந்திருக்கிறது. ஆர்ம்டு போர்சஸை, அதாவது இன்டெலிஜென்ஸ் போர்சஸை பொறுத்தவரை நிச்சயமாக பயங்கரமான ஒரு பெரிய ஒரு ஹாலோனஸ் தென்படுகிறது. அதே மாதிரி ஹையர் இது பாத்தீங்கன்னா, அந்த ஹைரார்கில பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல பல வேகன்சிஸ் வந்திருக்கிறது. இவர்கள்லாம் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது? நிஜர் கேஸ் ஆனாலும் சரி, அமெரிக்கால இருந்து நம்மளுடைய R&W ஏஜென்ட்டை திருப்பி அனுப்பினாலும் சரி, சான் பிரான்சிஸ்கோல இருந்து திருப்பி அனுப்பினாலும் சரி, அமெரிக்கால வந்து ரா ஏஜென்ட்டே கிடையாதுங்க. அப்ப இது எதனால் நடக்கிறது? உங்களுடைய அரசியலுக்காக இவர்களை பயன்படுத்தினீர்கள். அது நிஜர் ஆனாலும் சரி, பானூன் ஆனாலும் சரி.
ஓகே சார். இன்னொன்று, ஊடகவியலாளராக நீங்கள் இருக்கிறனால இந்த கேள்வியை முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் சார். பல ஊடகங்கள், தமிழாகட்டும் வட இந்திய ஊடகங்களாகட்டும், நிறைய பொய் செய்திகளை நிறைய பார்க்க முடியுது. ஒரு சென்சேஷ்னலாக பண்ணுறதுக்காக நிறைய தம்ப்நெயில்ஸை க்ரியேட்டிவாக போடுறேன்னு சொல்லி ரொம்ப ஒரு வன்முறை தூண்டக்கூடிய வகையில் நிறையலாம் பார்க்க முடியுது. ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்ல, இது சமூகத்துல வந்து இந்த வெறித்தனம் வந்து புகுத்தியதே வந்து பாஜக தானே. அதாவது ஒரு சமூகத்தை வந்து எதிரியாக வைத்துக் கொண்டு அந்த சமூகத்தை அடிக்க வேண்டும், உதைக்க வேண்டும், புல்டோசர் வச்சு அந்த அவர்களுடைய வீடுகளை வந்து காலி பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் ஆரம்பிக்குது. அந்த வெறுப்பு என்பது சமூகத்துல வந்து ஏறத்தாழ ஒரு விஷம் மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் கலந்து விட்டதாகத்தான் பார்க்கிறேன். இதை வந்து நிச்சயமாக உறிஞ்சி எடுக்கிறதுக்கெல்லாம் இன்னும் ஒரு 20-25 வருஷம் ஆகும். அதுக்குள்ளால அது வரைக்கும் நாம இருக்குமா கூட தெரியல. அப்போ அந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கின்ற ஒரு சமூகத்தில் தான் இந்த மாதிரியான செய்திகள் வரும். இது தமிழகத்திலிருந்து ஆரம்பித்துக் கொண்டு ஜம்மு காஷ்மீர் வரையாக இருக்கின்ற அனைத்து செய்தி நிறுவனம் வந்து கம்ப்ளீட் பொய் செய்தி. இந்த பொய் செய்தி பரப்புதல வந்து பாஜகவை சார்ந்த இல்லை என்றால் பாஜக அனுபவி என்று நாம் கருதுகின்ற எவ்வளவோ நபர்கள் என்ன சொல்றாங்க, ஐயோ சூப்பரா செஞ்சீங்க, சூப்பரா செஞ்சீங்க, ஒரு பயங்கரமா நாம வந்து பாகிஸ்தானை வந்து அதிர்ச்சி அடைய வச்சிருக்கிறோம், ஏனென்றால் கராச்சி போர்ட் நாம வந்து அட்டாக் பண்ணிட்டோம், அதே மாதிரி இது பாகிஸ்தான் ராணுவ தளபதியை வந்து நாம் வந்து கொண்டுட்டோம், இல்லைன்னா சிறைப்படுத்திட்டோம், இந்த மாதிரியான செய்திகள் வந்து பொய் செய்திகள் எல்லாம் போட்டதுனால அவங்க ஒரே பதற்றத்தில் இருக்காங்க என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார். இது சற்று கொஞ்சம் அறிவு இருந்ததுன்னா வந்து இப்படி எல்லாம் பதிவு போட மாட்டாங்க. நாம் மகாபாரதத்திலே இருக்குங்க. இவர்கள் எல்லாம் அதைத்தானே வைத்துக் கொண்டு மேற்கோளாக நம்ம கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார் கீதா மகாபாரதம். மகாபாரதத்துல வந்து அஸ்வத்தமா உன்னுடைய கதை இருக்கு தெரியுதுங்களா? அந்த அஸ்வத்தமா வந்து கொல்லப்படுகிறார் என்று ஒரு பாண்டவர் வந்து கௌரவரிடம் சொல்லும் போது அந்த தருணத்தில் வந்து கௌரவர் கூறுகிறார்கள், இல்லை நீங்கள் சொன்னா நான் நம்ப மாட்டேன், அது வந்து யுதிஷ்டர் சொல்ல வேண்டும் என்று கூறுகிறார். அர்ஜுனன் சொல்றாரு, பீமன் சொல்றாரு, அப்படிலாம் நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்போ தர்மர் என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா, நேர போய் அஸ்வத்தமா என்ற ஒரு யானையை கொன்றுவிட்டு அதன் பிறகு இங்க வந்து சொல்றாரு அஸ்வத்தமா என்ற ஒரு யானை செத்து விட்டுன்னு சொல்றாரு. இதுல இருந்து ஒரு லெசன் கூட இந்த கைவர்களுக்கு தெரியவில்லைங்க. அதாவது இதுல இருந்து லெசன் என்னன்னா, நீங்கள் அனைத்து சமயத்திலும் நீங்கள் உண்மையே பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்க ஒரு பொய் சொன்னால் நிச்சயமாக அது எடுபடும் என்ற அந்த ஒரு அடிப்படை, அந்த ஒரு பேட்டில் வந்து மகாபாரதத்துல எப்படி வின் பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பொய்யினாலதான் வந்து அந்த விக்டரி வருகிறது. இட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் லை. அந்த ஸ்ட்ராட்டஜிக் லை கூட சொல்ல முடியாத ஒரு இடத்துக்கு இந்தியன் மீடியாவை கம்ப்ளீட்டாக தள்ளி விட்டு இன்றைக்கு நாம வந்து உலக மீடியா மத்தியில ஒரு பெரிய லாஃபிங் ஸ்டாக்காக மாறிட்டோம். நான் உட்பட இருக்கிற நபலை கிண்டல் கேலி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அனைவரும். எவன் கூப்பிடுறானோ, எவன் மெசேஜ் அனுப்புறானோ, இந்த மாதிரி என்னங்க இது மீடியாவில் இப்படி இருக்கு, மீடியாவில் இப்படி இருக்குன்னு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா நான் அதுக்கு பொறுப்பில்லை என்று நான் சொன்னால் கூட ஐ எம் பார்ட் ஆஃப் த மீடியா, ஐ ஹேவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது ஒரு அர்னாப் கோசாமி பண்ணுகின்ற இந்த கோடைத்தனத்துக்கு இந்த டிஆர்பிக்காக நாம் அனைவரும் வந்து வெக்கக்கேடோடு தலை குனியக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்போது இருக்கிறோம். இறுதியான கேள்வி சார். பல இடங்கள்லையும் போர் வேணும், நம்ம வந்து பதிலடி கொடுக்கணும், பாகிஸ்தானுக்கு வந்து அவங்க பாடம் புகத்தணும், பழி வாங்கணும்னு நிறைய வாதங்கள் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் போர் வேணாங்கிற இதுவும் கேட்குறோம். போர் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன சார்? இல்ல, இதுல பாகிஸ்தான் ஸ்டேட் ஒரு யுனிக் ஸ்டேட்டுங்க. இதுல வந்து எனக்கு சற்றே மாறுபட்ட கருத்து இந்த போர் வேண்டாம் என்று சொல்லுவவர்கள்கிட்ட இருக்கிறது. போர் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிட்டு நாம 4 போர் நாம் வந்து பண்ணிட்டோம். அதாவது 1947, 65, 71 கார்கில், இந்த 4 போர் வந்து ஆயிட்டு. அப்ப அதனால வந்து இந்த பாகிஸ்தான் ஸ்டேட்ல இருக்கின்ற அந்த ராணுவம் தான் நான் ஒரு பிரச்சனையை காணுகிறேன். அந்த ராணுவத்தினுடைய அந்த முதுகெலும்பை உடைக்கவில்லை என்றால் மறுபடியும் பயங்கரவாதம் வளரத்தான் செய்யும் இந்தியால. மறுபடியும் இந்த பிரச்சனைகள் மறுபடியும் நீடிக்கத்தான் செய்யும். அப்போது என்ன செய்ய போகிறோம் இந்த கேள்வி இருக்கிறது. அப்போ ஒன்னும் டிசைசிவாக ஒரு ஸ்டெப் எடுத்து அப்பவே இந்த ஆக்ட் பண்ணிருக்கணும். எப்போன்னு பாத்தீங்கன்னா 22ஆம் தேதி இந்த கொலைகள் நடந்த உடனேயே அதுல ஒரு சற்று மணி நேரத்திலேயே வந்து நாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கணும் என்று நான் கருதுகிறேன். பாகிஸ்தானுடைய இப்ப இருக்கின்ற இந்த ராணுவ தளபதியை அங்கிருந்து மாற்ற வேண்டும். அதற்கான ஏதாச்சும் வழிகள் நாம் செய்ய வேண்டும். இப்போ ஆப்கானிஸ்தான்ல இருந்து அந்த அளவுக்கு பெரிய ஒரு ராடிகலைசேஷன் நடக்கல. இப்போ ஈரான்லயே சவுதி அரேபியால மட்டும்தான் பெரிய தரப்புல வந்து ராடிகலைசேஷன் நடந்து கொண்டிருக்கிறதாகத்தான் இப்ப வருகின்ற ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்கிறது. அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையில பாகிஸ்தான் மறுபடியும் ஒரு ராடிகலைசேஷன் சென்டராக மாறாம இருக்கிறதுக்கு வேற வழி கிடையாது. ஏனென்றால் அங்க இருக்கின்ற ஆர்மி என்பது அந்த நாடே வந்து அந்த ராணுவத்தை தான் இருக்கிறது. நம்ம நாடை காப்பாற்றுவதற்கு நமக்கு ஒரு ராணுவம் இருக்கிறது. ஆனா அந்த நாடு அப்படி கிடையாது. அந்த நாடு கம்ப்ளீட் சர்வீஸ் ஆஃப் த ஆர்மி. அதனாலதான் சொன்னேன், இவரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யாரோட பேசினாரு பாத்தீங்கன்னா பிரதமரோட பேசவில்லை. இங்க பேசினா பிரதமரோட பேசுவார், அங்க பேசும்போது ஆர்மி சீஃபோட பேசுறாரு. இப்ப நானே வந்து யாருக்கிட்டையும் தொடர்புல கிடையாது. பாகிஸ்தான்ல இருக்கின்ற இல்லை என்றால் வெளிநாட்டில் இருக்கின்ற பாகிஸ்தானியர்களோட தொடர்பு கிடையாது.
ஏதோ பயந்து தான் ஒரு ட்விட்டர் இதுக்கு வந்து ஆயிஷா சித்திகா என்ற பாகிஸ்தான் இருந்த ஜேர்னலிஸ்ட், அவர் இப்போ வந்து எக்ஸைல இருக்காங்க, லண்டன்ல இருக்கிறாங்களா, அவரை அழைத்து ஒரு ட்விட்டர் ஸ்பேசஸ் நடத்த நிருப்பமாவும் அவர்களும் பேசுற மாதிரி ஒரு ட்விட்டர் ஸ்பேசஸ், அதாவது என்ன நடக்குது என்பது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பேசஸ் நடத்தினோம். அதற்கே பயந்து தான் செய்து கொண்டிருந்தது என்றால் இமீடியட்டாக ஆன்டி நேஷனல் ஆயிருவோம். ஆன்டி நேஷனல் ஆனால் இவர்கள் இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கேட்கறாங்க. என்னையே என்ன செய்யணும்னு சொல்லாதுங்க, சொல்ல முடியாதுங்க. என்ன செய்யல பிடிச்சி புள்ள போட்டாலும் போடுவாங்க. ஒண்ணுக்குமே ஒரு லாஜிக் கிடையாது. ஒரு சித்திகா அப்புறம் வந்து எத்தனை நாள் ஜெயில வச்சிருந்தாங்க, எதற்காக வச்சிருந்தாங்க? அப்ப பத்திரிகையாளர்கள் வந்து ஏதோ இவர்களுக்கு, அதாவது இவர்களுக்கு ஒத்தாசை செய்கின்ற மோடி 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 இஸ் காட்னு சொல்லவில்லை என்றால், இந்தியா வந்து கம்ப்ளீட்டாக பாகிஸ்தானை இதோட டெஸ்ட்ராய் பண்ணிட்டு என்று சொல்லவில்லை என்றால், நாம அனைவரும் வந்து துரோகிகளாக காணப்படுகின்ற ஒரு அவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப 3 நாள் முன்னாடி தான் ஒரு ஃபேக்ட் செக் பண்ண ஒரு லெப்டினன்ட் கர்னல் வந்து அபத்தமான கருத்துக்கள், தேவையில்லாத கருத்துக்கள், இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிரான கருத்துக்களை வந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்ப நான் சொன்னேன், நீங்க வந்து பொய்யான தகவலை தயவு செய்து சொல்லாதீங்க. ஒரு F-16 வந்து 2019 வீழ்த்தப்பட்டது என்று சொல்லாதீர்கள், அது பொய்யான தகவல், அதுக்கு சான்று கிடையாதுன்னு சொன்னா அது ஒரு பெரிய மீமாவை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு வந்து பிஜேபியில் சார்ந்த நபர்களே அதை வந்து பெருசாக பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு முந்தானேத்து மறுபடியும் இன்னொரு கர்னல், இந்த இவனுங்களை வச்சு இருக்கிற தொல்லை தாங்க முடியலங்க. நான் இவ்வளவுதான் சொல்றேன், விக்ரம் மிஸ்ரி வந்து நம்மளுடைய விமானங்கள் வீழ்ந்ததா இல்லையா என்றதுக்கு பதில் அளிக்கவில்லை. எஸ் நோ பதில் அளிக்கவில்லை. அவர் என்ன கூறுகிறான்னு பாத்தீங்கன்னா, we will inform you at an appropriate time. அதன் பிறகு வந்து பாகிஸ்தான் வந்து போய் பேசிக் கொண்டிருக்கிற நாடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். he did not confirm or deny. இதற்கு நான் பேச முயன்றதுக்கு அந்த ஆள் உடவே இல்லைங்க. நான் அப்புறம் வந்து அந்த கிளிப்பை வந்து அந்த நெறியாளருக்கு அனுப்ப வேண்டியதை போச்சு. நான் சொன்னேன், தயவு செய்து எம்ஏனுடைய பிரீஃபிங்கை வந்து இது முடிச்ச உடனே போடுங்க, மக்களுக்கு உண்மை செய்திகள் தெரிய வேண்டும். அப்ப இந்த மாதிரியான கயவர்கள், அயோக்கியர்கள் வந்து இந்த நாட்டில் இருக்கிறதுனாலதான் நம்மளை போன்றவர்களுக்கு வந்து உண்மை பேசக்கூட தயக்கமாக இருக்கிறது. பலரும் என்னை போல யாரும் இந்த தைரியமாக பேசுறது இல்லை. இப்போ பேசிவிட்டால் அதனுடைய எதிர்வினை அந்த அளவுக்கு மோசமா இருக்கிறது என்றதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். மீடியா ஷுட் டூ இட்ஸ் ஜாப் என்பது என்னுடைய ஒரு ஆசையா இருக்கிறது. ஆனால் பலருக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது, அந்த சான்ஸும் கிடையாது. ஏனென்றால் அவர்களுடைய நிலை, வாழ்க்கை நிலை அந்த மாதிரி இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஓகே, மிக்க நன்றி சார். இந்த இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கினதுக்கு நன்றி சார். நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம்.